ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபிரிவாச்சரணம் மகாபிரிவாச்சரணம் மகாபிரிவாச்சரணம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 3ல் ஆச்சாரமும் ஆகாரமும் என்ற தலைப்பில் பிரிவா சொல்றதை மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 610 ஆரம்பிக்கிறது. காபி முதலான பானங்கள். சாதாரணமாக இப்படிப்பட்ட தள்ளுபடி வஸ்துக்களுக்குத்தான் புத்தியை பிடித்து வசப்படுத்தி வைத்துக் கொள்கிற சக்தி இருக்கிறது. அது இல்லாட்டா முடியாது என்று என்னமோ பைத்தியம் பிடித்த மாதிரி பண்ணி எந்த வேலையும் ஓடாமல் இதே பலுவினாலேயே தலைவலி அஜீரணம் என்றெல்லாம் இந்த வஸ்துக்கள் தான் உண்டாக்கின்றன. அந்த வஸ்துக்கு இவன் அடிமையாகி விடுகிறான். அடிக்ட் என்று சொல்கிறார்கள். ஏதோ ஒரு அளவு என்று நிறுத்திக் கொள்ள முடியாமல் எப்பொழுது பார்த்தாலும் அந்த சாமானுக்கே ஆசை ஏற்படுகிறது. குடிப்பழக்கமுள்ளவன், புகையிலை மெல்லுகிறவன், அதையே ஊதுகிறவன் எல்லோரும் இப்படித்தான். அபின், கஞ்சா முதலான லாகிரி வஸ்துக்கள் எல்லாம் இப்படி மனுஷனை அதே பைத்தியமாக அடிக்கிறவைதான். புத்தியை கெடுப்பதில் கள்ளு கஞ்சா அளவுக்கு போகவிட்டாலும் அடிக்டாக அடிமைப்படுத்துகிற சக்தி காஃபி டீக்கும் இருப்பதால் தான் அவை உதவாது என்பது. போதையை உண்டு பண்ணுவது இன்டாக்சிகண்ட் என்று இவற்றை சொல்ல முடியாவிட்டாலும் நரம்பை ஊக்குவிக்கிறவை, அதாவது ஸ்டிமுலண்ட் என்பதால் தள்ளத்தான் வேண்டும். ஸ்டிமுலேட் பண்ணுவது அப்பொழுதைக்கு கிளுகிழப்பை தந்து உற்சாகப்படுத்தலாமானாலும் முடிவிலே இப்படி செயற்கையாக தூண்டப்பட்ட நரம்பு மண்டலம் பலகீனம்தான் அடையும். காஃபியில் இருக்கிற கஃபைன் விஷவஸ்துவே என்று சகலரும் ஒப்புக்கொள்கிறார்கள். டீயும் அனாச்சாரம்தான் என்றாலும் காஃபி போல அவ்வளவு மோசமில்லை. ஆதலால் சுறுசுறுப்புக்கு ஏதாவது பானம் வேண்டத்தான் வேண்டும் என்கிறவர்கள் டீ வேண்டுமானாலும் கொஞ்சம் சாப்பிடலாம். இப்படி சொன்னதால் பெரியவா டீ சாப்பிட சொல்றா என்று அர்த்தம் பண்ணி கொண்டு விடக்கூடாது. காஃபி டீ மாதிரி எதுவாக இல்லாமல் முடியவே முடியாது என்று இருக்கிறவர்கள் டீ வேண்டுமானாலும் கொஞ்சம் சாப்பிட்டு கொண்டு அதையும் படிப்படியாக விட வேண்டும். நல்ல வஸ்துவான பாலில் இந்த சாமான்களை கலந்து கெடுக்க வேண்டியதே இல்லை. அதிகாலையில் வெறும் பாலே சாப்பிடலாம். பகலில் மோராக்கி குடிக்கலாம். மோர் கஞ்சியாகவும் சாப்பிடலாம். வெறுமனே சொன்னால் போதாது என்று சந்திரமௌலீஸ்வரர் சாட்சியாக காஃபி, சினிமா, பட்டு 3ஐயும் விட்டு விடுவதாக சத்தியம் பண்ணி கொடுங்கள் என்று கேட்கிறேன். ஏன்? எத்தனை ஏழை குடும்பமானாலும் சோற்று செலவை விட ஜாஸ்தியாக காஃபி அல்லவா இருக்கிறது. அகத்தில் சாப்பிடுவதோடு கண்ணில் படுகிற ஓட்டலில் புகுந்தும் 3 வேளை 4 வேளை என்று குடிக்க பண்ணுகிறது. எழுந்தவுடனே பல் தேய்க்காமலே கூட பெட் காஃபி, இல்லாவிட்டால் அந்த காஃபி பொடி வண்டலாலேயே பல் தேய்த்து விட்டு அதே உள்ளேயும் தள்ளுவது என்பதாக இதில் இல்லாமல் ஜீவனில்லை என்கிற அளவுக்கு இதற்கு நம் புத்திக்கு மேல் ஆதித்யம் கொடுத்திருப்பது தப்புதானே. இந்த ஆதித்யத்தினால்தான் இக்கால சன்னியாசிகளுக்கு தண்ட கமண்டலம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, ஆனாலும் ஸ்டவ் இருந்தாக வேண்டும் என்று ஆகியிருக்கிறது. நெருப்புக்கிட்டேயே புகப்படாது, சமைக்கவே கூடாது என்று விதிக்கப்பட்டிருக்கும் சன்னியாசிகள் கூட பிராம முகூர்த்தத்தில் எழுந்து தியானம் செய்வதனால் அதற்கு முந்தி காஃபி இல்லாமல் முடியவில்லை என்று தங்களே ஸ்டவில் போட்டு கொடுக்கிறதாக அல்லவா பார்க்கிறோம். இதுதானே இன்றைக்கு நடக்கிற ஸ்வயம்பாக நியமம். இப்படி ஒரு வழக்கத்துக்கு அடிமைப்பட்டிருப்பது தப்பு என்பதால் தான் நான் காஃபியை பலமாகவே கண்டிப்பது. டின்னில் அடைத்து பார்க்க நீட்டாகவே என்னென்னவோ பான வகைகள் வந்திருக்கின்றனவே, அதிலெல்லாம் என்னென்ன வஸ்துக்கள் சேர்ந்திருக்குமோ. இவற்றிலும் சரி, இதே மாதிரி பார்க்க சுத்தமாக அழகாக பேக் பண்ணி வருகிற பிஸ்கோத்து, பன், கேக்கு முதலானவற்றிலும் சரி, ஒரு வஸ்து இல்லாமல் இருக்காது என்றுதான் சந்தேகம். ஆனாலும் இதை கண்டுகொள்ள வேண்டாம் என்று ஆச்சார குல வழக்கம் உள்ளவர்களும் இவற்றை சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படியே அந்த வஸ்து இருந்தாலும் பரவாயில்லை, அது முழுக்க உயிர் வந்துவிட்ட ஜீவன் இல்லை என்று துணிந்து சமாதானம் சொல்கிறவர்களும் இருக்கிறார்கள். அதற்கு உயிர் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அது நமக்கு கெடுதி செய்யும் ஊன்தான். இவர்கள் சொல்லும் நியாயப்படி எந்த பிராணிக்குமே தானாக உயிர் போன பின் அதன் மூனை தின்றால் தப்பில்லை என்றும் ஆகும். நீலகண்ட தீட்சிதர் என்ற மகான் மந்திரி பதவியை விட்டு வரும்போது திருமலை நாயக்கரிடம் குக்குட சப்தமில்லாமல் ஒரு பிராந்தியத்தில் கொஞ்சம் பூமி கொடுத்தால் போதும் என்று கேட்டு வாங்கி கொண்டு தாமிரபரணி கரையில் பாலாமடை என்கிற அக்ரகாரத்தை ஏற்படுத்தினாராம். அந்த அஹிம்சா பாரம்பரியத்துக்கு நாம் களங்கம் உண்டாக்கக்கூடாது. நம் கண்ணுக்கு தெரியாமல் எங்கேயோ ஃபேக்டரியில், பேக்கரியில் பண்ணுகிறவற்றில் என்னென்ன கலந்திருக்குமோ, கைப்படாமல் மிஷினே தான் பண்ணி பாக்கிங்கம் செய்கிறது என்பதால் அது ஆச்சாரமானதாக விடாது. நாமே அகத்தில் பார்த்து அரைத்து வைத்துக் கொள்கிற மாவுகளை போட்டு கஞ்சியாக்கி குடிப்பதுதான் ஆச்சாரம். வியாதிஸ்தர்கள், வியாதிக்கு அப்புறம் தேற்றிக்கொள்ள வேண்டியவர்கள் மட்டும்
சுஸ்தமாகி உடம்பு தெம்பு பிடிக்கிறவரில் ஃபேக்டரியிலிருந்து வருகிற மற்ற ஆரோக்கியம் தரும் பான வகைகளை கரைத்து குடிக்கலாம். மருந்து மாதிரி இதற்கும் அந்த காலத்தில் மாத்திரம் விலக்கு தரலாம். அப்புறம் இதை நிறுத்திவிட்டு பஞ்சகவ்யம் சாப்பிட்டு விட்டு சுத்தி பண்ணிக்கொள்ள வேண்டும். பால் வஸ்துக்கள். பால் இரத்த சமானம் அல்லவா? அதனால் பால், அதிலிருந்து வருகிற தயிர், மோர், வெண்ணெய், நெய் எல்லாமே புலால் வகையை சேர்ந்ததுதான் என்று சொல்லி இவற்றை தள்ளிவிடுகிற தீவிரவாதிகள் இருக்கிறார்கள். ஆனால் நமக்கு பிரமாணம் சாஸ்திரம்தான் என்பதை பார்க்கும்போது பாலையும் அதிலிருந்து உண்டாகும் வஸ்துக்களையும் சத்வாகாரமாகவே சாஸ்திரங்களில் சொல்லியிருப்பதால் தள்ள வேண்டியதில்லை. ஒரு பதார்த்தத்தை தள்ளுவதற்கு 2 காரணங்கள் உண்டு. ஒன்று, அதிலே ஜீவ இம்சை இருக்கக்கூடாது. 2, அது நம் சித்தத்தை கெடுக்கப்படாது. பாலை கறப்பதால் நாம் பசுவுக்கு இம்சை பண்ணவில்லை. ஈஸ்வர சிருஷ்டியிலே தான் ஈனுகிற குழந்தைகளுக்கு வேண்டிய அளவு பால் கொடுக்க மட்டுமில்லாமல் உபரியாகவும் மற்றவர்களுக்கு கொடுக்கிற அளவுக்கே பசுவுக்கு பால் சேர்க்கிறது. அதன் பால் முழுவதையுமே கன்றுக்குட்டி குடித்தால் வயிறு முட்டி செத்து போய்விடும். யக்ஞாதிகளுக்காகவும் புஷ்டி வேண்டிய மற்ற ஜனங்களுக்காகவும் சேர்த்துத்தான் அது இத்தனை பாலை கொடுக்கும்படியாக பகவான் அதை படைத்திருக்கிறான். பால் தருவதால் நமக்கும் பசு தாய். அதனால்தான் கோமாதா என்பது. அஸ்வமாதா கஜமாதா என்பதில்லை. அன்னையின் க்ஷீரத்தை சாப்பிடுவது மாம்ச போஜனமாகாது. கன்றுக்கு வயிறு நிரம்ப ஊட்டு கொடுத்த பின் பசு கஷ்டமில்லாமல் சுரப்பு விடுகிற வரையில் எஞ்சியுள்ள பாலை கறந்து நாம் எடுத்துக்கொள்வதில் தப்பே இல்லை. இதிலே பசுவுக்கு இம்சை இல்லை. கறக்காவிட்டால்தான் பால் கட்டிக்கொண்டு மடிகனத்து கத்தும். 2வதாக சொன்ன சித்த விகாரம் க்ஷீரத்தால் உண்டாவதில்லை. பாலையும் அதிலிருந்து உண்டாகிற மற்ற பதார்த்தங்களையும் சாத்வீகம் என்றே சொல்லியிருப்பது மட்டுமல்ல, பரம சாத்வீகர்கள் பல பேர் இவற்றை சேர்த்து கொண்டவர்களாகவே இருக்கிறார்கள். முக்குண ஆகாரங்களை சொன்ன பகவானே பாலையும் வெண்ணையும் திருடி சாப்பிட்ட நவநீத சோரனாகத்தான் இருக்கிறான். ஈஸ்வரனுக்கு படிப்படியாய் குடங்குடமாய் பாலாபிஷேகம் பண்ணி பார்த்து ஆனந்தப்படும்படி சாஸ்திரம் சொல்கிறது. தப்பான பதார்த்தமானால் சொல்லியிருக்குமா? ஆகையால் க்ஷீரத்தையும் அதிலிருந்து உண்டாகிறவற்றையும் தள்ள வேண்டியதில்லை. அளவாக சேர்த்து கொள்ள வேண்டும். ஃபேட் ஏறும்படியாகவோ மந்தம் தட்டும்படியாகவோ சேர்த்து கொள்ளக்கூடாது. பால் சேர வேண்டியவர்களுக்கு சேரவிடாததுதான் தப்பு. எத்தனையோ ஏழை குழந்தைகள், துர்பலர்கள், நோயாளிகள் பாலுக்கு பரிதவிக்கிறார்கள். அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பாலை காப்பி விஷமாக்கி மற்றவர்கள் 3-4 வேளை சாப்பிடுகிறார்கள். இதுதான் தப்பு. காப்பியால் கொடுப்பவர்களுக்கு சித்தவிகாரம் ஏற்படுவதோடு நியாயமாக பால் தேவைப்படுகிறவர்களுக்கு அதை இல்லாமல் செய்வது ஜீவ இம்சையும் ஆகிறது. காப்பியை நிறுத்திவிட்டு அந்த பாலை ஏழை குழந்தைகளுக்கோ பலகீனருக்கோ விநியோகம் பண்ணுவதென்று வைத்துக்கொண்டால் பெரிய புண்ணியமாகும். ஓம் ஸ்ரீ குருப்யோர் மகாபிரிவாச்சரணம்.